நாள் மே 15ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, அஷ்டமி திதி. அதாவது காம்பினேஷன் என்ன பார்க்கணும், புதன்கிழமை அப்படிங்கிறது புதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். அதோடைய கிரகத்துடைய வீரியம் இன்றைய நாள் அதிகமாக இருக்கப்படுது. ரெண்டாவது ஆயில்ய நட்சத்திரம், அதுவும் புதனுடைய நட்சத்திரம். மூன்றாவது அஷ்டமி திதி. அஷ்டமி திதியில்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஜனித்த அருமையான திதி. இது எல்லாமே என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்வது பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன நடக்க போறதுன்னு இருக்கக்கூடிய குவெஸ்டின் மார்க்கை கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இது நீங்க மனசார வேண்டுங்க. கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய பொன்னான நாளாக மாறப்போகுது. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், அதில் ரொம்ப முக்கியமாக உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா லைட்டாக தலை வலி, வேதனைகள், டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். சிம்பிள் சொல்யூஷன், ஒரே ஒரு வெள்ளை துண்டு எடுத்து வாயில் போட்டு போங்க. எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. உடம்பும் சரி, போகிற இடமும் சரி, கிளியர் தாட் இருக்கக்கூடிய அற்புதமான நல்லா இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய நாள் ஓடின்னு இருக்கிறது, புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அதாவது உங்களுடைய சுய லக்னம் அல்லதுனா சுய ராசியிலேயே பிரயாணம் செய்கிறார். டீட்டெயிலிங்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த இவ்வளோ நுணுக்கமாக போய் யாருமே பார்க்க முடியாது சார், யாருமே புரிஞ்சுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்னொன்னையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். கணக்கர்களுக்கு, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, பாடகர்களுக்கு, டீச்சிங் உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, மெடிசின் பிராக்டிஷனருக்கு, விவசாயிகளுக்கு, வியாபாரிகளுக்கு, அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்றைய நாள் என்ன பண்ணணும்னு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய, அதாவது தெய்வஜம்னு சொல்லுவோம், ஹயக்ரீவர் வழிபாடு இன்றைய நாள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் லைஃப்பில் இந்த மாதிரி நாட்களில் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்கள்ல ஆழமான கருத்துக்களை பற்றி நீங்களே பேசுவீங்க. கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே என்ன பிரச்சனைன்னு உட்கார்ந்து பேசி முடிக்கக்கூடிய நாள். ரெண்டாவது சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக இருக்கீங்களோ, லேபு வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ, அத்துணை பேருக்குமே அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எல்லாம் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம். எழுத்தாளர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக விருதுகள் வழங்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண மழைங்க. ஏன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா புதன் இன்றைய நாள் கேத்துவுடைய நட்சத்திரத்துல, ஞான மோட்சகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேத்துவுடைய நட்சத்திரத்துல இன்றைய நாள் அவர் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஸோ பேசிக்கலி காசு பணத்துக்கு தடை கிடையாது, காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. தெய்வீகம், ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். யாரெல்லாம் மூளைன்னா மூளை சரியான மூளைங்க அப்படின்னு உங்களை சர்டிஃபை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். எளிதாக எல்லா காரியங்களையும் முடிக்க முடியும். மற்றவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்காமையே அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள், பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நாள் கண்டிப்பா நிறைய பேருக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்படிப்பட்ட நல்ல விஷயம்? ஒரு இடத்துக்கு போவீங்க, 4 பேர் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியதா இருக்கு. யதார்த்தமா நீங்க கேட்க அவங்க அதே ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க மற்றவங்க கிட்ட. அதை பார்த்த உடனே ஓ இதுதான் நமக்கு வேணும்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட கேட்கும் பொழுது உங்களுடைய வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். கஷ்டப்படாம ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே திறமையாக உங்களுடைய காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. பேசிக்கலாக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா
ஆண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகும். பெண்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். எப்படி? நல்ல விஷயங்களை பற்றி பேசுவது, நல்ல எண்ணங்கள் வருவது, சந்தோஷமான ஆட்களை, பாசிட்டிவான ஆட்களை பார்ப்பது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏரி காத்த ராமன் கோவில் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஒரே குடைச்சல் சார். இடம் மாறினா போறோன்னு இருக்கு சார். பயங்கர ப்ரெஷராக இருக்குது சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இன்றைய நாள் நல்ல ஒரு புஸ்தகம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக போகிறது. அதில் இருக்கக்கூடிய ஞானம், அதில் இருக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கரெக்டாக ஒரு எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதா சாரத்தை உபதேசம் செய்தாரோ அதே மாதிரி அந்த புஸ்தகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்தளவுக்கு திவ்யமான நல்ல விஷயங்கள் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனை, அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பிரச்சனை, ஒரு இடம் மாறணும் அது முடிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் கைக்கு வந்து சேர வேண்டியது வராமையே நிற்கும், ஹோல்லையே இருக்கும். இது எப்படா வரும்னு தெரியலையே, இப்படி இழுத்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் நீங்கள் எந்த விஷயத்தை சாதிக்கணுமோ அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும். சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அது ஜெயிக்க முடியும். அது இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமான சுவாமிகளில் நரசிம்மர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருடைய லைஃப்பில் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கிற வேலையை காப்பாற்றிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. வேணும்னே வித்தண்டாவாதம் பேசுறது இதெல்லாம் இருந்துன்னு இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் சரியாகக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக எந்த வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் இந்த வேலையை உங்களை தவிர யார் இவ்வளோ நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை பாராட்டுக்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலைகளில் சான்றிதழ் கிடைக்கும். யூ வில் கெட் லாட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். யாராவது ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்களோ, ஒரு பொருளை விற்பனை செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக உங்கள் வேலைகளில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. பொருளாதாரம் மேம்பட போகிறது. நல்ல லாபம் வரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கணும்னு எண்ணம் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா கிருஷ்ண பரமாத்மா உங்க கையை பிடித்து கூட்டு போவார். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபரை இன்றைய நாள் சந்திக்க வேண்டும். முக்கியமான ஒரு தகவல் வந்து சேரணும். சாயந்தரத்துக்குள்ள வரணும். ஆனா வரல. நேத்து வரைக்கும் வெயிட் பண்ண வரல. இந்த நாள் நடக்குமான்னு கேட்டால் 100% நடக்கும். கிருஷ்ணாய வாசுதேவாயா தேவகி நந்தநாயச்சா நந்த கோப குமாராயா கோவிந்தாய நமோ நம. சிம்பிள். இந்த ஸ்லோகத்தை மட்டும் ஒரு 48 தடவை நீங்கள் ஜபம் பண்ணுங்க. கரெக்டாக ஜபம் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கிட்டு எந்த விஷயத்தை இன்றைய நாள் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்களுக்கு வர வேண்டியது ஆஃபர் லெட்டர், உங்களுக்கு வர வேண்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்களுக்கு வர வேண்டிய வீசா, இதெல்லாம் கிளியர் ஆகி கண்டிப்பாக இன்றைய நாள் தகவல் வந்து சேரும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் டார்க் கிரீன் கலர். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவதாபங்களை தவிர்க்க வேண்டும். சில பேருக்கு முதுகு தண்டுவிழம் சார்ந்த வலி வேதனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால் உடனே டென்ஷன் ஆகப்படாது. அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி நீங்கள் என்ன திங்க் பண்ணாலும் கண்டிப்பாக அது நடக்கும். சமயோஜித புத்தி மட்டும் இந்த நாள் வேலை செய்யாது. கிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டக்குன்னு தொட்டவுடனே ஸ்டார்ட் ஆகாமல் கொஞ்சம் கிக்கர் அடித்தா தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முன்னிருந்து, அதாவது நீங்கள் முதன்மையாக இருந்து எந்த வேலையும் செய்யாதீங்க. செகண்ட் லெவலில் இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் கலர்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் இந்த ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருப்பீங்க, புஸ்தக கடை வச்சிருப்பீங்க, ஜெராக்ஸ் கடை, இன்டர்நெட் கடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மொபைல் சர்வீஸ் கடை, அந்த மாதிரி கடை வச்சு ஓடவே இல்லை சார், நான் கடையை மூட போகிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்கு வேண்டினால் நல்ல வியாபாரம் கிடைக்கும். ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க, ஓ இதில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நுணுக்கம் தெரியக்கூடிய அற்புதமான நாள். கோபதாபங்கள் மட்டும் வேண்டாம், நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க, நல்ல நண்பர்களை பார்ப்பீங்க, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போகிறேன் வியாபாரம் சிறந்து வரும். எல்லார்கிட்டையுமே டீட்டெயில்டாக போய் அனலைஸ் பண்ணும் பொழுது நெகட்டிவிட்டி நிறையா இருக்கும், பாசிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் கம்மியாக இருக்கும், தீமையான விஷயங்கள் நிறையா தெரியும் கண்ணுக்கு. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். எல்லார்கிட்டையும் பழகலாம், எல்லார்கிட்டையும் பேசலாம், ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நல்லா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு அபாரமான நாள். ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த 2 துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். வங்கித்துறைகளில் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வாடகை வாங்கக்கூடிய வேலைகளில், அதாவது மற்றவங்க கீழே நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சேலரிடு எம்ப்ளாயி கிளாஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரப்போகிறது. ரொம்ப அற்புதமாக அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசில் ஏதோ ஒரு சங்கடம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும், அது எப்போ வெளியே போகணும்னு தெரியலன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் சாயந்தர நேரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. 7 பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. சுவாமியோடைய கர்ப்ப கிரகத்தை 7 பிரதட்சணம் பண்ணுங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும். மனசு சந்தோஷமாக மாறக்கூடிய அற்புதமான நாள். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சால்வ் ஆகும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல், பாடல், கச்சேரி, எழுத்து, ஓவியம் சம்பந்தப்பட்ட, அதாவது கலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகளில், தொழில்களில், டீச்சிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம், மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் வரும். அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கு கருத்து கொடுக்கலாம். 2வது உடம்பு பாதிப்பு இருந்தால் அந்த உடம்பு பாதிப்புலேருந்து கொஞ்சமாக குழந்தைகள் வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். ஏதோ ஒரு குறை உங்களுக்கு குழந்தைகள் மூலிமா வந்துட்டே இருக்கும், அது எல்லாமே இன்றைய நாள்லேருந்து கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாள்லேருந்து நடக்கும். அதே மாதிரி ஒரே விஷயத்த மறுபடியும் மற்றவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, செவ்வாய் ராகுவை கனெக்ட் ஆகுது லக்னத்தில். அதனால் நீங்கள் எதை சொல்லணுமோ ஒரு தடவை சொன்னால் போதும். 2வது முறை சொல்லும் பொழுது உங்கள் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கணும். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் டார்க் கிரீன் கலர். இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் கடகம், 2வது மீனம், 3வது விருச்சிகம். அனைவருக்கும் நல்ல புத்திசாலித்தனம், வைராக்கியம், இன்டலெக்சுவல் குவாலிட்டி வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.